நம்ம அவுட் சோர்ஸ் டெஸ்ட் பேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா 36 டெஸ்ட் அதுல வந்து ஃபர்ஸ்ட் ரிவிஷன் டெஸ்ட் வச்ச கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்க்கலாம். சரி இது வந்து நீங்க மனப்பாடம் பண்ணாதான் இந்த கலைச்சொற்கள் தெரியும்னு இல்லை, இதை நம்ம ஓரளவு நம்ம கெஸ் பண்ணலாம். அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் பேயின்னா என்ன? அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் அ பேயி ஏ சீரிஸ் நம்ம கொடுத்திருந்தோம் இல்லையா? தமிழ் சொல்லகராதியில தொகுதி 14ல நம்ம ஏ சீரிஸ் கொடுத்திருந்தோம். ஏல இருந்து சி வரையில் முடிச்சிருந்தோம். அக்னாலேஜ்மெண்ட்னா என்ன? இப்ப நம்ம போஸ்ட் ஆபீஸ்ல ஏதோ ஒரு நம்ம சென்ட் பண்றோம், திரும்பி நமக்கு ஒரு அக்னாலேஜ்மெண்ட் கார்டுன்னு ஒண்ணு கொடுப்பாங்க. அப்படின்னு என்னன்னா தொகை பெறுபவர் ஒப்புச்சீட்டா மேம்? வெரி குட், தொகை பெறுபவர் ஒப்புச்சீட்டு. ஓகே, இந்த கூற்று காரணம் ஆன்சர் சொல்லுங்க. கூற்று என்ன சொல்றாங்கன்னா வேற்றுமை வந்து 8 வகைப்படும் சொல்றாங்க. காரணம் வந்து முதல் வேற்றுமையாகிய எழுவாய் வேற்றுமையும் இறுதி வேற்றுமையாக வெளி வேற்றுமையும் உருபை ஏற்காமல் வருகிறது, அதுக்கு உருபு இல்ல அப்படின்னு சொல்றாங்க. இது கரெக்டா? வேற்றுமை 8 வகைப்படும். இதுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வேற்றுமைக்கும் ரெண்டுமே ஓகே. இது 8 வகைப்படுங்கிறதுனால இதுக்கு விளக்கம் இல்ல. சோ அப்ப இதுக்கு என்ன ஆப்ஷன் வரும்? ஆப்ஷன் பி, விளக்கம் அல்ல. கதவு கூட்டல் யாது எப்படிப்பா பிரியும்? கதவு கூட்டல் யாது எப்படி பிரியும்? சரி, எப்படி சேரும்? சரி, சேர்த்து எழுதுக புணர்ச்சி விதிப்படி. என்ன விதின்னு கூட சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். கதவு கூட்டல் யாது எந்த புணர்ச்சி விதிப்படி எப்படி இதாகும்? இங்க பாருங்க, உயிர் வரின், இது உயிர் தானப்பா? சரி, ஈ கூட்டல் ஆ. ஓகே, இவ்வு கூட்டல் உ. உகரம் என்னவா மாறும்னு படிச்சிருக்கோம்? கதவுங்கிறது என்ன ஆக்சுவலா? இது குற்றியல் லுகரம் குற்றியல் லிகரமோட டெஃபினிஷன் வச்சு யோசிச்சு பாருங்க. ஒன்னா நம்ம இதுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா இதுக்கு கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. இது ரெண்டுமே ஆப்ஷன் வராது. இத வச்சு யோசிச்சு பாருங்க. கதவுங்கிறது ஆக்சுவலி என்ன? குற்றியல் உகரமா முற்றியல் உகரமா? முற்றியல் உகரம். கதவி யாது, கதவி யாதுன்னு தான் வரும். முற்றியல் உகரத்துல முன்னாடி யகரம் வந்துச்சு அப்படின்னா அது வந்து உகரம் என்னவா தெரியும்னா இகரமா தெரியும். இது வந்து நன்னூல் இருக்கிற ஒரு விதி. ஓகே, சிலர் வந்து இப்படியே நீங்க போடக்கூடாது, கதவு யாதுன்னு போடக்கூடாது, கதவி யாது. ஸோ பி தான் கரெக்ட். நன்னூல்ல இருக்கும் அந்த பாட்டு. 5வது டெஸ்டோட நன்னூல் போர்ஷன் பாத்தீங்கன்னா தெரியும். இதுக்கு பாருங்க, ஏ கூட்டல் எல்லாம் ஏவெல்லாம் அப்படிங்கிற புணர்ச்சியில ஏங்கிற ஓரெழுத்து ஒரு மொழியாகிய உயிர்மெய்யில எது உடன்படுமையாக வந்தது? அது இதுல எது உடன்படுமையா வந்திருக்குப்பா? ஏ கூட்டல் எல்லாம் ஏவெல்லாம். உடன்படுமைன்னா என்னப்பா? நிலைமொழி ஈற்றுலையும் வருமொழி முதல்லையும் உயிரெழுத்து வரும்போது அதை இணைக்க வர்றது தானே உடன்படுமைன்னு சொல்றோம். இந்த இடத்துல என்ன உடன்படை மெய் வந்திருக்கு? யகரமா லகரமா வகரமா ரகரமா? வகரம் தான். நமக்கு தெரிஞ்சதான் ஆனா எப்படி கேட்டிருக்காங்கன்னு பாருங்க. அன்றே அப்படிங்கிற இடைச்சொல் உணர்த்தக்கூடிய பொருள். இடைச்சொற்கள் சொல் அப்படிங்கிற நமக்கு சிலபஸ்ல இருக்கு இல்லையா? எழுத்து சொல்லல சிலபஸ் இருக்குல்ல, அதை வச்சு இது நன்னூல்ல இருக்கும். நன்னூல்லயா இல்ல இளங்குமரனார்ல இருக்கும்பா. அங்கங்க கொடுத்திருப்பாங்க ஒவ்வொரு இடைச்சொல் ஒவ்வொரு சொல்லுக்கும் இந்த பொருள் இருக்கு அப்படின்னு இருக்கும். கெஸ் பண்ணுங்க. வெரி குட், தெளிவு. தெளிவு பொருளை தான் வந்து உணர்த்தும். குற்றியல் லுகரம்னா என்னப்பா? குற்றியல் லுகரம்னா என்ன? குறுகிய வாசையுடைய உகரமாம். எது ஆப்ஷன் மட்டும் எனக்கு சொல்லுங்க. பி ஆப்ஷன். இங்க பாருங்க, குறுகிய ஓசையுடன் சொன்னா நம்ம இதை கரெக்ட் போட்டக்கூடாது. இங்க பாருங்க, ஒலிக்காத உகரம் கொடுத்திருக்கு. சோ அத கொஞ்சம் நீங்க பாத்துக்கணும். ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது இடைக்கிடை என்பதன் சரியான பொருள். இடைக்கு இடைன்னா என்ன? அது வந்து இது வந்து ஒரு மரபு இடையில இடையில இடக்கிட பேசாத அப்படின்னு நம்ம இடையூறு வந்து திங்க் பண்றதுக்கும் சான்ஸ் இருக்கு. பட் இடையூறு வராது. ஊட ஊட இடையில இடையில அப்படிங்கிறது தான் கரெக்ட். ஏன்னா இப்போ இடையில இடையில பேசாதேங்கிற இடத்துல வந்து அது இடையூறு டிஸ்டர்பன்ஸா இருக்கும். இதே இடையில இடையில ஏதோ ஒரு செயல் வேற சிவகாமி சரிதம்ங்கிற செயல் வந்து மனோன்மணியம் காவியத்துல வருது அப்படிங்கும்போது அது இடையூறு இல்ல, அப்போ ஊடை ஊடைன்னு தானே வரும். சோ அதனால நம்ம இந்த 2 ஏ சில கன்ஃபியூஸ் ஆவீங்க, அதனாலதான் கொஸ்டின் அப்படி வச்சிருக்கேன். அடுத்து குற்றியல் லுகரம் எப்படி பிரிப்பீங்க? குறுமை கூட்டல் இது வராதுன்னு தெரிஞ்சுக்கோ. அப்போ ஆப்ஷன் ஏ தான். நம்ம இன்னைக்கு பாத்திரலாம், 100மே பாத்திரலாம். ஆக்குமென் அப்படிங்கறதோட தமிழ் அர்த்தம் என்ன? இது அந்த வரிசை படிச்சாதான் தெரியும், இருந்தாலும் கொஞ்சம் கெஸ் பண்ணுங்க. ஆக்குமென், அக்குமென் அப்படிங்கிறது நாலேஜ் ரிலேட்டடானது. நாலேஜ் ரிலேட்டடான ஒரு விஷயம். கணிப்பாளர்.
இல்ல. நுண்ணறிவு. ஓகேவா? நுண்ணறிவு. அக்யூமென்ங்கிற வேர்ட் யூஸ் பண்ணிக்கோங்க. அக்யூமென் நுண்ணறிவு. இப்ப எல்லாத்துல ஏ சீரிஸ் கட்டாயமா படிக்கணும். ஏ, பி சீரிஸ் படிச்சுங்க. பின்னாடி இருந்து ஒரு வி வரையிலமாவது படிச்சு வச்சேன்னா நமக்கு சேஃபர் சைடு. அடுத்து பாருங்க, கீழ்க்கண்டவற்றில் தவறான இணை என்ன? இது மரபு தொடர். எங்க சொல்லுங்க பாப்போம். கிறுகிறுத்தல்னா மயக்கமாதல். எது தவறுன்னு கேட்டிருக்காங்கப்பா. குடுகுடுப்புனா பரபரப்பு. கீழாய்னா முழுவதும். குண்டக்க மண்டக்கனா சுருண்டு கிடக்கும் நிலை. எது தவறாக இருக்கு? ஒரு இது இல்லவே இல்ல. கீழாயா மேம்? சி. வெரி குட். இதுதான் தப்பு. இங்க பாருங்க, எனக்கு கிறுகிறுன்னு வருதுன்னா மயக்கம். ஒரே மயக்கமா இருக்கு. குடுகுடுன்னு ஓடுறீங்கன்னா பரபரப்பா ஓடுறீங்க. குண்டக்க மண்டக்கன்னா குண்டக்க மண்டக்க கிடக்குது அப்படின்னா சுருண்டு இருக்குது. அது நேரா இல்ல அப்படின்னு அர்த்தம். உடைப்பெடுத்தல்ங்கிற பொருள் என்ன? உடைப்பெடுத்தல்னா நமக்கு தெரியும். உடைப்பெடுத்தல். வெள்ளத்தால் கரை புரண்டு உடைதல். வெள்ளத்தால் கரையை உடைக்கிறதா உடைப்பெடுத்தல்னு சொல்லுவாங்க. தமிழ் இலக்கணத்துல உடன்பாடு மெய்களாக கருதப்படுவே என்ன? உடன்பாடு மெய். அதாவது உடன்படு மெய். வெரி குட். உடம்பெடுமை ஈயே இவ்வு. ஓகேவா? ஈ இவ்வு. ஈயோட எழுத்து பிறப்பு மட்டும் சொல்லுங்க. நம்ம நாக்கின் அடி, அன்னத்தின் நடு அப்படிம்போம்ல, அந்த மாதிரி அன்னத்தின் அடியை தொடுவதால் மேம். நாவின் அடி அன்னத்தின் அடி. இது படிக்கணுமான்னு கேட்காதீங்க. சிலபஸ்ல இருக்கு. எழுத்துங்கிற அதிகாரத்துல அந்த யூனிட்டே இருக்கு. அப்ப எழுத்துக்கள் பிறக்கும் இடத்துல இருக்கு. அதே மாதிரி இவ்வுன்னு சொல்லிருங்க. இவ்வோட பிறப்பு மேல்வாய் பல்லு உதடு பொருந்துவதால். எல்லா எழுத்து பிறப்புமே படிச்சுக்கோங்க. ஆயுத எழுத்தோட பிறப்பு எங்க இருக்கு? ஆயுத எழுத்து தலை மேம். சரி. பின்வரும் சொற்கள்ல உடன்படுமை சேராத சொல், அதாவது உடன்படுமையை யூஸ் பண்ணி புணராம இருக்கக்கூடிய சொல் எது அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. திருக்கூட்டல் அருள்ல இவ்வு சொல்லுங்க. ஆன்சர் சொல்லுங்க. எதுல வெரி குட். சி. வண்டெழுதுல வராது. மீதில பாருங்க. இந்த இடத்துல கூட எப்படி வரும்? சே கூட்டல் அடி ஐவரின் யவ்வும் ஏனைய உயிரினின் வவ்வும் அப்படிங்கிற அடிப்படை இங்க யாவும் வரலாம், வாவும் வரலாம். இந்த இடத்துல வண்டு கூட்டல் எழுது உடம்பெடுமை வராது. சரி, இது சொல்லுங்க. ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவடையும் எச்ச வினைச்சொல் அமைந்த தொடர் கீழ்கண்டவற்றுள் எது? அதாவது பெயர் சொல்ல கொண்டு முடியக்கூடியதா எது இருக்குன்னு கேக்குறாங்கப்பா. பெயரச்சம் என்னன்னு கேக்குறாங்க. அதைத்தான் இப்படி சுத்தி வளைச்சு கேக்குறாங்க. ஒரு பெயர் சொல்லை கொண்டு முடிவடையுது அப்படின்னா எது பெயர் சொல் அப்படின்னு பார்த்தாவே முடியும். வந்த பொன்னி. இதே மருந்து போனாருங்கிறது நம்ம பெயரச்சம் வராது இல்லையா? அதுவும் இந்த போனாருங்கிறது ஒரு வினைச்சொல். பொன்னின்வன். அதுக்கப்புறம் பாம்பு பாம்புங்கிறது என்னப்பா சொல்லலாம்? அடுக்கு தொடர். அடுக்கு தொடர்ல வல்லினம் மிகுமா? மிகாது மேம். பெயரச்சத்துல வல்லினம் மிகுமா? மிகாது மேம். எதுல மட்டும்? எந்த டைப் ஆஃப் மொத்தம் 3 டைப் ஆஃப் பெயரெச்சம் இருக்குல்லப்பா. நார்மலா ஒரு பெயரெச்சம், அதுக்கப்புறம் எதிர்மறை பெயரெச்சம், ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சம். இந்த 3ல எதுக்கு மட்டும் வல்லினம் மிகும்? ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துல மட்டும் மிகும். ஈறுகெட்ட எதிர்மறை பெயரெச்சத்துக்கு மட்டுமே மிகும். ஓகே. அதுக்கப்புறம் மறந்து போனார். இதுக்கு மிகாது நமக்கு தெரியும். இது என்ன ரூல் ஆக்சுவலா? ஸ்டேட்மெண்டா கேட்டா எப்படி கேட்பாங்க இந்த சந்திப்பிழை நீக்குகள்ல? வன்தொடர் குற்றியலுகரமா இது? இது மென்தொடர் குற்றியலுகரமா, வன்தொடர் குற்றியலுகரமா? மறந்துங்கிறது என்ன குற்றியலுகரம்? மென்தொடர் குற்றியலுகரம். சோ மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகாது. உகர ஈற்றும் மென்தொடர் குற்றியலுகரத்துல வல்லினம் மிகாது. இதே சரி, அது நம்ம பார்க்கலாம். ஓகேங்களா? ஏன்னா அது கன்ஃபியூஸ் ஆயிடுவீங்க. நான் அந்த கொஸ்டினை எடுத்தே நான் சொல்றேன். அடுத்தது பாருங்க, பொன்னிவன். அது 8வது டெஸ்ட்ல இருக்கும். பொன்னிவன் என்ற தொடர் எந்த இலக்கண வகையை சார்ந்தது? இவன் பொன் போன்றவன், பொன் இவன். அடுக்கு தொடர் வருமா? கட்டாயமா வராது. இடைச்சொல் ஏதாவது இருக்கா? இல்ல. உரிச்சொல் ஏதாவது இருக்கா? இல்ல. அப்படி ஆப்ஷன் எலிமினேட் பண்ணாலும் குறிப்பு வினைமுற்று தொடர். பொன்னிவன், இவன் பொன்னை போன்றவன் அப்படிங்கறது ஒரு கொடுத்துட்டாங்க. இத காலம் நம்ம காட்ட முடியுமா? காலம் ஏதாவது வந்திருக்கா? காலம் வரல. அப்ப டெஃபினட்டா இது என்ன ஒரு குறிப்பா தான் இருக்கணும். இப்ப மெல்ல பேசினான். மெல்ல பேசினான்ங்கிறது என்ன இலக்கண குறிப்பு சொல்லுவோம்பா? மெல்ல பேசினான் குறிப்பு வினைமுற்று. அந்த மாதிரி தான். ஓகேங்களா? அடுத்து சாரி, மெல்ல பேசினான். மெல்லங்கிறது வினையெச்சம். குறிப்புங்கிறது இம்பார்ட்டன்ட். அடுத்தது அங்கணர். இந்த சொல்லோட பொருள் என்ன? அங்கணர் என்ற சொல்லின் பொருள். சிவபெருமானா மேம்?
வெரி குட். அங்கணர்னாலும் சிவபெருமான். அரண் அரண்னாலும் சிவபெருமான் தான். அந்த அரண் வந்து எந்த ரகரம் வரும்? 2 சொல்லியிருந்தேன் மேம். ரா. சின்னதா. ஆ சின்னதா. சின்னதா. ஓகே. அடுத்து ஏ கூட்டல் அணி நிகழ்ந்துள்ள விகாரத்தின்படி எப்படி எப்படி வந்து இது சேரும்னு கேக்குறாங்க. ஏ கூட்டல் எவ்வணி அணி. மேம். அவ்வளவுதான். எவ்வணி. எவ்வணி. இது வந்து உடம்பெடுமை பிணர்ச்சி இல்லையா? ஐவரின் எவ்வும் ஏனைய உயிர்வரின் வவ்வும். சோ அந்த ரூல் படி எண் கூட்டல் பகை என்பது எண் பகை என்றும் எட்பகை என்றும் இருவிதமாக புணரும் விதி. இத வந்து எதை குறிக்குது? இது 2 வகையாக புணரும். இது எதை குறிக்குது? இது ஈஸி. எண்ணுங்கிற எண் சிறப்பு விதி என்பதன் மேம். சிறப்பு விதிதான். சோ அப்ப எண் கூட்டல் பகைனா நமக்கு இயல்பாகவும் தெரியும். இல்லன்னா இந்த நகரம் எவ்வகைன்னா தெரியும். ரகரமாகவும் தெரியும். 2மே சரிதான். ஆனா என்ன ஓகே. சொல்லியிருப்பாங்கன்னா நன்னூல்ல பவணந்தி வந்து எண் பகை என்று இயல்பாக புணர்வதே சிறப்பு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. 2மே தப்பில்ல. பட் எண் பகைங்கிறது மேக்ஸிமமா அக்செப்ட் பண்ணிக்க கூடியதாக இருக்கு அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சரி எது கரெக்ட்டா மேட்ச் ஆயிருக்குன்னு கேக்குறாங்க. எது கரெக்ட்டா வந்து சேர்த்து எழுதுக இல்ல கரெக்ட்டா விதிகள் படி புணர்ந்திருக்குன்னு கேக்குறாங்க. ஆறு கூட்டல் இனம், காற்று கூட்டல் அற்று, யானை கூட்டல் குவளை, யானை கூட்டல் குவளை, எலுமிச்சை கூட்டல் மரம். எது கரெக்ட்டா புணர்ந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆறு கூட்டல் இனமா நம்ம என்ன சொல்லலாம்ப்பா? ஆற்றினம்னு சொல்லலாம். இங்க இற்று வரும் இல்லையா? ஆமா மேம். அப்ப இது தப்பு. இதுக்கு என்னப்பா புணர்ச்சி நம்ம பார்த்தோம்? ஆற்று அப்படிங்கிறது என்ன? நெடில் ஆறுங்கிறது என்னப்பா? குற்றியலுகரத்துல ஆறுங்கிறது என்ன டைப்ல வரும் சொல்லுங்க? நெடில் தொடர் குற்றியலுகரம். ஆறுங்கிறது நெடில் தொடர் குற்றியலுகரம். நெடில் தொடர் குற்றியலுகரம் மற்றும் உயிர் தொடர் உயிர் தொடர் குற்றியலுகரத்துல குற்றியலுகரத்துல டாரா டா, ஒற்று ரா. இரட்டும்னு யா படிப்போம். கரெக்ட். டா, ரா ஒற்று இரட்டும் அப்படிங்கிறது ரூல். ஓகேவா? அதனால ஆற்று கூட்டல் இனம். உயிர் தொடருக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க. முரடு கூட்டல் காலை. அப்ப அது முரட்டுக்காலை அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லைங்களா? முரடு கூட்டல் காலை, முரட்டுக்காலை. சோ அப்ப அதுவும் நெடில் தொடர் குற்றியலுகரம், உயிர் தொடர் குற்றியலுகரம்ல டா, ரா வந்துச்சுன்னா அந்த ஒற்று இரட்டும். அப்ப இந்த இடத்துல இரட்டு என்ன வந்திருந்திருக்கணும் கரெக்ட்டா இருக்கறதுக்கு இற்று வந்திருக்கணும். பட் இங்க வரல. சோ இது தப்பு. அடுத்து காற்று கூட்டல் அற்று. இது எப்படி? காற்று வற்றுன்னு வருமா? காற்றற்று அப்போ இருக்கிறாங்க. காற்றே இல்லாம இருக்காங்க. அப்போ உயிர்வரின் உக்குரல் மெய்விற்று ஓடும் இல்லையா? அப்ப இங்க இற்று கூட்டல் உ அப்படின்னு வந்திருக்கணும். அதுக்கப்புறம் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும்னா, இந்த உ வந்து இற்ற விட்டு ஓடியிருக்கும். அப்ப என்ன ஆகும்? காற்றற்று. இந்த இற்று கூட்டல் ஆ சேர்ந்து காற்றற்றுன்னு தான் வரணும் தவிர உடம்பெடுமை வந்திருக்காது. அடுத்து யானை கூட்டல் குவளை, யானை குவளை இது கரெக்ட் இல்லையா? ஐ வந்திருக்கு இல்லையா? சோ யானை குவளை இது கரெக்ட். எலுமிச்சை கூட்டல் மரம் அப்படியே எலுமிச்சை மரம் அப்படின்னு தான் நம்ம எழுதுவோம். எலுமிச்சம் மரம்னு எழுத மாட்டோம். இது பேச்சு வழக்கு. இது தப்பு. சோ இது அப்படியே தான் இயல்பாகவே புணர்ந்து வரும். சோ அப்படின்னு பார்த்தா எது விதியில கரெக்ட்டா இருக்குன்னா, யானை கூட்டல் குவளை, யானை குவளை அப்படிங்கிறது தான் சரியா இருந்திருக்கு. இதுல எது தப்புன்னு கேக்குறாங்க. எந்த இணை பொருந்தாதது, எது தவறாக சேர்த்தெழுதப்பட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. பொருந்தா இணை. சொல்லுங்க. காயாப்பூ டி காயாப்பூ. காயா. இது எப்படி சேர்த்தலாம்? காயா பூ. இது தப்பு. கரெக்ட். மாந்துளிருக்கு மாந்துளிர் வரும். களங்கனி வரும். விலக்கூட்டல் காய் வந்து விலங்காய் வரும். இது எப்படி பிரிக்கலாம்ப்பா? எப்படி வரும்? காயாம்பூ. காயாத குட்டல் பூ. காயாம்பூன்னு எழுதிக்கலாம். இல்ல காயாப்பூ இப்பு கூட்டல் போட்டும் எழுதிக்கலாம். இது இருக்கும். நன்னூல் இருக்கும். அடுத்து பின்வருவற்றில் 8 பிளஸ் வகை புணர்ந்து வரும் சரியான சொல். 8 கூட்டல் வகையை நம்ம எப்படி புணர்ச்சி எழுதலாம்ப்பா? எண் வகை. அதாவது எண் பி வகை. ஆப்ஷன் மேம். எண் வகைங்கிறது தான் நம்ம என்னன்னு பிரிச்சு எழுதலாம். 8 கூட்டல் வகை. 8 கூட்டல் ஆக்சுவலா வகை. இதுவும் கரெக்ட் தான். 8 வகையே நம்ம 8 கூட்டல் வகைன்னு தான் பிரிச்சு எழுதுவோம். பட் எண் வகை. இதே 6 கூட்டல் வகைனா அறுவகை. சோ இந்த மாதிரி தான் நமக்கு வரும். அதனால இதெல்லாம் தப்பு. சோ இந்த ஃபர்ஸ்ட்க்கும் 2க்கு தான் கன்ஃபியூஸ் பண்ணுவீங்க. எண் வகைங்கிறது தான் கரெக்ட். அது கூட்டல் அன்று இந்த சொற்கள் சேர்ந்து இயல்பு நிலையிலிருந்து விலகாமல் வருவது கரெக்ட்டா? அதான்று. அவ்வளவுதான். அதான்று. நம்ம அதன்று அப்படின்னு நம்ம போடுவோம். புணர்ச்சி விதிப்படி. எப்படி? உயிர்வரின் உக்குரல் மெய்விற்று போகும். அப்ப இத்து கூட்டல்லாம் தா வந்துடும் அப்படின்னு நினைச்சு நம்ம போடுவோம். பட் அது வந்து ராங். அதான்று அப்படிங்கிறது தான் வந்து கரெக்ட். இதுவும் நன்னூல்லே இருக்கு. நமக்கு ப்ரீவியஸ் இயர்லயும் கூட கேட்டிருக்காங்க. இது சொல்லுங்க.
முரட்டு, எருது, வயிற்றெடை இந்த சொற்கள் எவ்வகை தொடருக்கு எடுத்துக்காட்டா இருக்கு? இது வன்தொடரா? இல்ல நெடில் தொடர் இடைத்தொடரா? உயிர் தொடரா? உயிர் தொடர். இது ஃபர்ஸ்ட் எப்படி உயிர் தொடர். வந்திருக்கணும்? இது ஃபர்ஸ்ட் எப்படி வந்திருக்கணும்? முரடு கூட்டல் எருது, எருது. முரட்டுகிறது. வயிறு கூட்டல் இடை, வயிற்றடைன்னு வந்திருக்கணும். சோ அப்ப அது என்னப்பா? உயிர் தொடர் உயிர் குற்றியல் தொடர். உகரம். அப்படி இருந்தா தானே உயிர் தொடர் குற்றியல் உகரத்திலையும் நெடில் தொடர் குற்றியல் உகரத்திலையும் டாரா ஒட்டு இரட்டிருக்கும். அப்ப இரட்டும்னு முரடுன்னு பார்ப்போம். இருக்கிறது முரட்டுன்னு வந்திருக்கும், வயிறுன்னு இருக்கிறது வயிற்றுன்னு வந்திருக்கும். இது புணர்ச்சி விதி நமக்கு தெரியும். ஓகே. அடுத்தது எந்த பொருள் வேறுபாடு சரியாக எதுக்கு வந்து கொடுத்திருக்காங்க? எது மீனிங் கரெக்டா இருக்கு? மீனிங் எதுல கரெக்டா இருக்குன்னு கேக்குறாங்க. கரெக்டா பொருள் இருக்கிறது எதுன்னு சி கேக்குறாங்க. ஆப்ஷன் ரைட்டா இருக்குதா மேம்? சி ஆப்ஷன் கரெக்ட். ஈனவள் நம்மளை பெற்றவர் ஈன்றவள் அவரைத்தான் ஈன்றவள். ஈனவள்னு சொல்லுவாங்க. இதே 2 சொல்லி நான் ஈனவள் வந்தா இழிந்தவள். இது வந்து நமக்கு மயங்கொலி சொல்லகராதி கவர்மெண்ட் மெட்டீரியல் இருக்கும். அவுட் சோர்ஸ்ல இதுல இருந்து கொஸ்டின் கேக்குறாங்க. சோ ஃபர்ஸ்ட்ல உயிரெழுத்து முழுசுமே நம்ம ஃபர்ஸ்ட் 5 டெஸ்ட்ல முடிச்சிருப்போம். ஈரம்னா ஒலித்தல்ங்கிறது கரெக்ட். ஈரம்னா ஒலித்தல் அப்படிங்கிறது கரெக்ட். ஈனைனா வருந்துதல் இல்ல. சோ அது இதுக்கு என்ன இணைனா தான் மேம் வருந்துதல். இணைனா அதாவது தான் இணை வருந்துதல். வருந்துதல். இணை இணை. வருந்துதல். சோ இந்த நெடில் இது குறில் வேறுபாடு கொடுத்திருக்காங்க. இணைனா தான். கருப்பு என்பதன் பொருள் என்ன? கருப்பு அப்படின்னா என்ன? பஞ்சம் மேம். பஞ்சம். கருப்பு சின்னரா வந்துச்சுன்னா பஞ்சம். இதே பெரிய கருப்பு வந்துருச்சுன்னா பெரிய ரகரம் வந்துருச்சுன்னா கலரு நிறத்தை குறிக்கும் மேம். அவ்வளவுதான் நிறம். கருப்பு அப்படின்னா நம்ம உடனே கருப்பு சாமி அப்படியே போடக்கூடாது. பஞ்சம். ஓகே இதுதான். அடுத்தது விநாயகர் வி கூட்டல் நாயகர் அப்படின்னு சொல்றோம். இதுக்கு என்ன பொருள்? தனக்கு இணையானவரா, தன்னோட எதிரியா, தனக்கு மேல் தலைவர் இல்லாதவரா? வி நாயகர். தனக்கு மேல தலைவர் இல்லை. தனக்கு மேல் தலைவர் இல்லாதவர் தலைவர் இல்லாதவர். நாயகர். இது வந்து ஓகே எந்த புக்லனா இளங்குமரனார்ல இருந்துச்சு. அரை படிப்பு அப்படின்னா என்ன? இது வந்து ஒரு நிரம்பாத மரபு கல்வி. தொடர். நிரம்பாத கல்வி அரைகுறையா மேம். படிக்கிறது. முழுமையான படிப்பு கிடையாது. சோ இது வந்து அரை படிப்புனா நிரம்பாத கல்வி. கடினமான படிப்புலாம் வராது. அடுத்தது விசாலித்தல். இது மரபு தொடர் தான். இதுக்கு மீனிங் என்ன? ரொம்ப விசாலமா இருக்குது. விசாலித்தல். இடம்படுத்தல். விசாலித்தல்னா இடம்படுதல். இது மரபு தொடர் நீங்க படிச்சீங்கன்னா தான் உங்களுக்கு தெரியும். படிங்க ஒரு நிமிஷம். ஏழை குறும்பு என்பதன் பொருள் என்ன? ஏலக்குறும்பு. ஏழை குறும்பு. பேதை போல் செல்வந்தர் குறும்பு வராது. பேதை போல் செய்யும் குறும்பு மேம். வறுமைக்கு வராது. பேதை போல செய்யும் குறும்பு. செய்யும் குறும்பு. கபடமற்ற குறும்பு வராது. டைரக்டா இதே வார்த்தை தான் கொடுத்திருக்காங்க. சோ பிலை டிலை கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஏழை குறும்புனா பேதை போல செய்யும் குறும்பு. மொழி முதல் ஒட்டு நடப்பதற்கு உதாரணம் எது? மொழி முதல் ஒட்டு நடப்பதற்குனா அந்த வார்த்தை வந்து திரிஞ்சு வந்திருக்கும். அதுதான் அர்த்தம். ரெண்டும் சேர்ந்து அதே மாதிரி வந்திருக்கும். அதுதான் அர்த்தம். மொழி முதல் ஒட்டு நடப்பதற்கு இதுதான் வந்து ஆன்சர். 2 லெட்டர் வந்திருக்கும்பா. வேற லெட்டர் வந்திருக்கும். இது இந்த மாதிரி வரவே வராது இல்லையா? அப்போ நம்ம இதை எடுத்திருப்போம். செய் நன்றிக்கு இது நம்ம எடுத்திருக்கலாம். ஆனா இந்த இடத்துல இங்க ஞா வந்திருக்கணும். சோ 2 எழுத்து மாறி இருக்கணும். இங்க வர எழுத்து ஒரே மாதிரியான எழுத்தா மாறி இருக்கணும். அதுதான் மொழி முதல் ஒட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இது நன்னூல்ல கொடுத்திருப்பாங்க. இந்த அளவு நம்ம டிஎன்பிஎஸ்ல ரொம்ப டீப்பா போக மாட்டாங்க. பட் அந்த புக்ல கொடுத்தனால நம்ம பாக்குறோம். சுர கூட்டல் ஈசன் இது எப்படி எழுதுவீங்க? சுரீசன். என்ன ஆப்ஷன்? ஏன் ஆப்ஷனா? சுர ஈசன் இல்ல சுரேசன். இது அப்படியே இருக்கு. ஈ வரது இங்க வந்து முன்னாடி ஆ வரது, நெடில் ஆ வரது, ஏ வரது இதுக்கு எல்லாமே சொல்லியிருப்பாங்க. சோ சுரே கூட்டல் ஈசன் சுரேசன் அப்படிங்கறத கரெக்ட். சுர ஈசன் நம்ம எழுதக்கூடாது. இதே இரு கூட்டலா ஐவரின் எவ்வும் ஏனைய இருவரின் வவ்வும் அப்படின்னு சொல்லிட்டு சுர ஈசன் எழுதக்கூடாது. சுரேசன் அப்படிங்கறத கரெக்ட். அடுத்தது தயா கூட்டல் ஊர்ச்சிதன். இது வந்து இளங்குமரனார்ல இருக்கும். இந்த கொஸ்டினும் இளங்குமரனார்லயே இருக்கும். தயா கூட்டல் ஊர்ச்சிதன் இதோட புணர்ச்சி எப்படிப்பா புணரும்? இதே அந்த பேஜ்லயே எடுத்து பாத்தீங்கன்னா இந்த சுரேசன் ஈஸ்வரன் அப்புறம் இதெல்லாமே இருக்கும். தயோர்ச்சிதன் அப்படிதான் எழுதணும். நீங்க தயார்ச்சிதன்னா ஓல வராது. ஓகேவா? தயோர்ச்சிதன்.
ஓகே. அடுத்தது பாருங்க. 50 கொஸ்டினாவது பார்க்கலாம். அஃப்ளிக்ஷன் அப்படிங்கிற ஆங்கில சொல்லுக்கு இணையான தமிழ் சொல். ட்ரை பண்ணுங்க. இதெல்லாம் நம்ம படிச்சா தான் வரும். நம்ம ரெகுலரா யூஸ் பண்ற வேர்ட்ஸ் இது கிடையாது. ஸ்கூல் புக்ஸ்லயே நம்ம யூஸ் பண்றது கிடையாது. ஸோ யூ ஹேவ் டு மக் அப் திஸ் ஏரியா. அஃப்ளிக்ஷன் அப்படின்னா நிறைய காசு இருக்கிறவங்கள என்ன சொல்லுவோம்? செல்வ செல்வ செழிப்பு. செழிப்பு. செல்வ செழிப்பு. அகேட் பேரிங்னா என்ன? அகேட் பேரிங். அகேட் பேரிங்னா செம்மணிக்கல் தாங்கி. இது 4th டெஸ்ட்ல நான் கொடுத்த இது ஆமா அகேட்னா கலைச்சொற்கள். ஓல்ட் ஹிஸ்டரியில படிப்போம் மேம். அகேட். அகேட்னா இப்ப நம்ம செம்மணிக்கல். கலைச்சொல் பேட்ச் போயிட்டு இருக்கு இல்லையா? 12th ஹிஸ்டரியில 11th ஹிஸ்டரியிலயும் இருக்கும். அகேட்னா செம்மணிக்கல். பியர் ஒரு விஷயத்த தாங்குறதா பேரிங். என்னால பேர் பண்ணிக்கவே முடியல. என்னால தாங்கவே முடியலன்னு சொல்லுவோம். சோ அதனால இந்த பேர் வச்சும் கூட நம்ம தாங்கிங்கிறது கன்ஃபியூஸ் எடுத்துக்கலாம். கன்ஃபஸா எடுத்துக்கலாம். பட் இந்த 2 தான் வந்து கன்ஃபியூஸ் ஆகும். அகேட்னா செம்மணிக்கல். சோ இப்ப பாருங்க அகேட் பேரிங்கிறது குடுத்துருக்காங்க. ஆனா நம்ம அகேட்ங்கிறது நம்ம வரலாறு கலைச்சொல்லையே நம்ம படிச்சுட்டோம். அப்படி இருக்கும்போது நம்ம ஆப்ஷன் எடுக்கலாம். அடுத்து அஃப்ளூயன்ஸ்னா என்ன? அஃப்ளூயன்ஸ் அப்படின்னா நான் வந்து என்னோட ஃப்ளூயன்ஸ் எங்க போனாலும் யாரோட ஃப்ளூயன்ஸ் இருக்கும்? இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும். செல்வம் செல்வ செழிப்பு. அதேதான் மேம் அஃப்ளூயன்ஸ். முன்னாடி பார்த்தோம். இல்ல இதுக்கு முன்னாடி இதே முன்னாடி மாதிரி பார்த்தது பார்த்தோம். வேறப்பா. முன்னாடி பார்த்தது வேற. அஃப்ளிக்ஷன். அதுவும் அதே அஃப்ளிக்ஷன் மாதிரி வந்து தான். செல்வ செழிப்பு. அஃப்ளிக்ஷன்னாலும் அஃப்ளூயன்ஸ் அப்படின்னாலும் சேம் தான். செல்வ செழிப்பு தான் சொல்றாங்க. ஓகே. அஃபாரஸ்ட்னா நமக்கு தெரியும். சொல்லுங்க பாப்போம். அஃபாரஸ்ட், டிஃபாரஸ்ட்னா தெரியும். காடு வளர்த்துறது. காடு வளர்த்தலாம். அடவினா என்ன? காடு மேம். அடவினா காடு. ஓகே. எது தப்புன்னு கேக்குறாங்க. தொடங்கி, சுந்தர ராமன், அரணா கொடி எல்லாரும். இந்த விழா தொடங்கி எது? அரைநான் கொடி தப்பு மேம். எல்லாரும்ங்கறதுல கரெக்ட். அரை ஞான் கொடி. சோ இந்த ஞா வந்து அதனால அரணா கொடி அப்படிங்கிறது தப்பு. அதுக்கடுத்து எது தப்பு அப்படின்னு கேக்குறாங்க. ஃபசல், பைசல், மஞ்சு இதெல்லாம் போலி வகை சேர்ந்தது இல்லையா? முதல் போலி, இடைப்போலி எல்லாம் படிச்சிருப்பீங்க. இதுல வந்து எது தவறானது? எது ஆட் ஒன் அவுட்? ஆக்சுவலி கொஸ்டின் அப்படி அமைஞ்சிருக்கலாம். விச் ஒன் இஸ் ஆட் ஒன் அவுட்? இங்க பாருங்க. பசல் பைசல்ங்கிறது முதல் போலி, மஞ்சு மைஞ்சுங்கிறது முதல் போலி, மயல் முதல் போலி. பட் இங்க பாருங்க இது என்னது? இறைச்சி இளைஞ்சிங்கிறது இடைப்போலி. அதே மாதிரி அரையன் அதுவும் வந்து இடைப்போலி. சோ அப்போ இதுதான் ஆட் ஒன் அவுட். சோ 38 போலில இருந்து கேட்டிருக்காங்க. மரவேர் என்பதில் மறைந்துள்ள வேற்றுமை உருபு என்ன? மரவேர். மரத்தால் ஆன வேர் கிடையாது. அதை விட மரத்தோட வேறு. மரத்தோட வேறு. மரத்தின் வேறு. ஓகே. அடுத்து சில்லறை எந்த மொழி சொல்? சில்லறை அப்படிங்கிறது எந்த லாங்குவேஜ்ல இருந்து வந்திருக்கு? இது வந்து அயற்சொல். அந்த டாபிக்ல இருந்து. நல்ல தமிழ் எழுத வேண்டுமா? பரந்தாம. இல்ல அடுத்தது அதே மாதிரி வந்துருங்க. மலையாளம். கன்னடம். ஓகே. யாராவது நமக்கு என்னன்னா யாராவது காசு கொடுத்தாங்கன்னா அந்த காசு எடுத்து நம்ம கண்ணுல ஒத்திக்குவோமா? சில்லறை கொடுத்தாங்கன்னா காசு எடுத்து நம்ம கண்ணுல ஒத்திக்கிறோம். பணம் கொடுத்தாலும் அதை வந்து கடவுளா பார்ப்போம். லக்ஷ்மி தாயா பார்ப்போம். சோ அதனால சில்லறை கன்னடம் அப்படின்னு சொல்லி நான் வச்சேன். ஓகே. பான் கூட்டல் தொழில் இது எப்படிப்பா நமக்கு அமையும்? எப்படி வந்து சேரும்? பான் தொழில். ஏ கரெக்ட். பான் கூட்டல் தொழில் பாண்டொழில். பாண்டொழில் டோதான். இது நன்னூல்ல நம்ம கொடுத்திருப்பாங்க. அமன் கூட்டல் சேரி இது வந்து எந்த பெயரை குறிக்கும்? அமன் அப்படின்னா என்ன? அமன் கூட்டல் சேரிங்கிறது அம்மன் அப்படிங்கிறது ஒரு குழு பெயரா? குழு பெயர் தான் அமன் சேரின்னு சொல்லுவாங்க. 4 கூட்டல் 1000 சேர்ந்து புணரும் போது எந்த விதியின் அடிப்படையில அது 4000ன்னு வருது? 4 கூட்டல் 1000 4000 சொல்றீங்க. ஓகே. அதுக்கு என்ன விதி? விதியெல்லாம் நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ல கேட்பாங்களான்னு தெரியாது. பட் ஏதோ ஒரு கொஸ்டின் இடம்பெற வாய்ப்பு இருக்கு. அதனாலதான் இந்த கொஸ்டின் பண்ணேன். அதாவது இந்த 4ங்கிறது என்னன்னு தெரிஞ்சுட்டீங்கன்னாவே ஓரளவுக்கு. அது எப்படி ஆதி நீடல் வரும்? இங்கே நாதா இருக்கு, இங்கே நாதா இருக்கு. அப்ப நீங்க ஃபர்ஸ்ட் எலிமினேட் பண்ண ஆப்ஷனே இதுதான்.
ஈறுபோதல் அப்படி நம்ம சொல்ல முடியாது. சரி, ஈறுபோதல் சொன்னாலும் ஆதி நீடல் வராது இல்லையா? அதனால அது இல்ல. உயிர்வரின் உட்குரல் மெய்விட்டு ஓடும்னு இருந்தாலும், இங்க கான் தான் வந்திருக்கணும். இங்க நா, லா வந்திருக்க கூடாது. அதனால இது. உடல் மேல் உயிர் வந்தென்றதே கரெக்ட். ஆனா இந்த நகரம் இடத்துல வராது. நகரமாக மாறும் மேம். இங்க பாருங்க, நகரம் இந்த நகரமா மாறும். 4ங்கிறது என்ன? ஞனன நமனங்கிறது என்னப்பா? சாரி, இது வந்து என்னது? உயிரும் இடையினமும் வர ஈறு கெட்டு நகரம் லகரம் ஆயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த உயிர் தானப்பா? இந்த ஆங்கிறது உயிர் தானே? உயிர் வந்தாலும், வருமொழி முதல்ல உயிர் வந்தாலும், இடையினம் வந்தாலும், என்ன இடையினம்னா ஞஞன நமன வருமொழி முதல்ல வந்தாலும், அந்த ஈறு வந்து கெட்டுரும். ஈறு கெட்டுரும்னா இந்த கூ கெட்டு 2 சுழி நகரம் என்னவாயிரும்னா, லட்டுக்கு போடுற லா. அதாவது இந்த லகரம் ஆயிடும். இந்த லகரம் வந்ததுக்கு அப்புறம் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப இல்லு கூட்டல் ஆண் சேர்ந்து 4000 வரும். சோ இதுதான் ரூல். உயிரும் இடையினமும் வர ஈறு கெட்டு நகரம் லகரம் ஆயிற்று அப்படிங்கிறத கரெக்ட். ஓகேவா? சரி, இதுக்கு சொல்லுங்க. இன்னொரு 10 மினிட்ஸ் தான் இருக்கும். நம்ம ஒரு 50 கொஸ்டினாவது முடிக்கலாம். கடைத்தலை பாடம் என்பதன் சரியான பொருள் என்ன? எனக்கெல்லாம் கடைதலை பாடம்ப்பா. ஏன்னா உங்களுக்கு கிளாஸ் எடுத்து எடுத்து எனக்கு அப்படியே என்ன கேட்டாலும் கடைத்தலை பாடம் ஆயிடுச்சு. தலைகீழான படமா? தலைகீழா பாடம் பண்ணுகை, மனப்பாடம் பண்றது. பாடம் பண்ணுகை. தலைகீழா பாடம். A to Z, ம். Zல இருந்து அப்படியே Z, Y, X அப்படியே தலைகீழா பாடம் சொல்லுவேன் அப்படின்னு அந்த மாதிரி. கடை கெடுதல் அப்படின்னா என்னப்பா? மரபு தொடர். கடை கெட்டுச்சு. ரொம்பவுமே நம்ம இழிவடையறதா, மிக இழிவடையறது. இழிவடைதல் அப்படிங்கிறதா கடை கெடுதல் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? பிரிந்தால் பொருள் தராமல் தன் நிலையில் இருந்தே தோன்றி காலம் காட்டாமல் வரும் சொற்களை நம்ம எப்படி சொல்லுவோம்? பிரிச்சா பொருள் தராதுப்பா. அது அதோட நிலையில பிரிக்காமையே காலத்தை காட்டும். அப்படி வர்ற சொற்களை தான் என்னன்னு சொல்லுவாங்க? பிரிஞ்சால் பொருள் தராது அப்படின்னாவே. இப்ப இடைச்சொல் காலம் காட்டுமா? காட்டாது. உரிச்சொல் காலம் காட்டுமா? காட்டாது. பிரிக்க பகாபதம் முடியாதுன்னு தான். சொன்னாங்க. பிரித்தால் பொருள் தராது. அப்ப பகாபதம். இங்க பாருங்க, பகாபதம். பகாபதத்துக்கு இப்ப போட்டிருக்காங்க. பகுபதத்துக்கு சந்தி வந்து இடல. சோ இதுக்கு என்ன ஆன்சர்? பகாபதம். பகாபதத்தோட டெஃபினிஷன் இளங்குமரனார் புக்ல இப்படியே இருக்கு. சரி, அதுக்கடுத்து கீழ்கண்டவற்றுள் உரி பகாபதத்திற்கு உரிய எடுத்துக்காட்டு எது? எது உரி பகாபதம்? எது இதெல்லாமே உரிகலை. பகாபதம் தான்ப்பா. கொள், காற்று, உன் எல்லாமே பகாபதம் தான். உரினாவே என்ன சொல்லிக்கலாம்? அத உரிச்சொல் தான் கேக்குறாங்க. ஈஸி தான். அத உருக்களி. அவ்வளவுதான். கொல்லாம் இடைச்சொல்ல வரும்ல மேம். கொல் உள்ள கொள் அதெல்லாம் இடைச்சொல். ஆமா, இடைச்சொல்ல வரும். இடைச்சொல்ல வரும். எஸ். ஆனா இது ஆ. எல்லாமே பகாபதம் தான். அதுல உரி பகாபதம் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. உருக்களி. ஓகே. அடுத்து 7 கூட்டல் கடல் என்னும் சொல் புணர்ச்சியின் போது எல் கடல் என மாறி இருக்கு. இதில் ஏழின் எந்த எழுத்து கெட்டது? ஆக்சுவலி 7 கடல்பா. 7ல எந்த எழுத்து கெட்டுள்ளதுன்னு கேக்குறாங்க. இது ஈஸி தானே? எந்த எழுத்து கெட்டிருக்கு? கடல் அப்படியே வந்திருக்கு. எந்த எழுத்து கெட்டிருக்கு? ஏ லகரம். ஏ ஆப்ஷன் இல்ல இல்லையா? லகரம். 7 கடல் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லகரம் தான். குற்றியலுகரத்தின் வகைகள்ல எது பொருந்தாது? எது வந்து இல்ல? குற்றியலுகரத்தின் வகைகள் எத்தனை? குற்றியலுகரத்தின் வகைகள் எவ்வளோப்பா? எவ்வளவு டைப் இருக்கு குற்றியலுகரத்துல? 6. 6. அதுல குற்றெழுத்து தொடர் குற்றியலுகரமே இல்ல. அந்த 6 யாராவது சொல்லுங்க. நெடில் தொடர், ஆயுத தொடர், இடைத்தொடர் இங்கே இருக்கு. வன்தொடர், மென்தொடர், இடைத்தொடர், உயிர் தொடர் இல்ல. ஓகேவா? அவ்வளவுதான். இதுல இந்த 6 டைப்லயும் 2 எழுத்துல மட்டும் வரக்கூடியது எது? 2 நெடில் தொடர் குற்றியல். நெடில் தொடர் நெடில் தொடர் குற்றியலுகரத்திலே உயிர் தொடர் குற்றியலுகரத்திலையும் எந்த 2 எழுத்து வந்தா இரட்டும்னு பார்த்தோம்? தாரா ஒட்டு இரட்டும் மேம். டா, ரா ஒற்று இரட்டும். சரி, நாடு கூட்டல் யாது எப்படி புணரும்? நாடி யாது. பி ஆப்ஷன் மேம். சோ இது என்னது? குற்றிய லிகரம். குற்றிய லுகரம் வந்து முன்னாடி யகரம் வந்துச்சுன்னா நாடி கூட்டல் யாது அப்படின்னு வந்து 12 என்னும் சொல் எவ்வகையான இலக்கண குறிப்பை தருகிறது? 12 இங்க பாத்தீங்கன்னா வினைத்தொகை வரக்கு சான்ஸ் இல்ல. பண்பு தொகை எதுவுமே இல்ல. இங்க பாருங்க 10ம் 2ம் சேர்ந்துதான் 12.
கரெக்டா? 10ம் 2ம் சேர்ந்ததா 12. சோ உண்மை தொகை. இது வந்து இளங்குமரனார் புக்ல இருக்குப்பா. 10ம் 2ம் ஹைலைட் பண்ணியே குடுத்திருந்தாங்க. ஏன்னா உண்மை தொகை நம்ம யோசிச்சுக்க மாட்டோம் இது. 10ம் 2ம். குடதிசை மற்றும் குடக்கடல் ஆகியவை எந்த திசையின் பெயர்களின் பகுதியை குடன் வந்தாவே அது என்ன வழக்குப்பா? குட மேற்கு திசை. மேற்கு மேற்கு குடக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். குடக்குன்னு சொல்லலாம், மேற்குன்னு சொல்லலாம். மேற்கு தான் குடக்குன்னு சொல்றாங்க. சோ அப்ப எஸ் மேம் 2மே கரெக்ட். ஆ 2மே கரெக்ட். பொருந்தாதது சொல்லுங்க. எது பொருந்தல? எல்லாமே என்ன வந்திருக்கு? ஈவுக்கு முன்னாடி வல்லினம் வந்திருக்கு. இந்த மாதிரி வந்தாவே அது என்னவா மாறும்? ஆயுதமா மாறும். அக்கா அப்ப வரும் இதுதான் பொருந்தாததா இருக்கு. தப்பு ஓகே. நிலைமொழி அப்படின்னா என்னப்பா? நிலைமொழின்னு சொல்றீங்களே அப்படின்னா என்ன? அது நிலைச்சு நிக்கிறதா? இல்ல எத சொல்றாங்க? இப்போ புல் கூட்டல் மரம். இதுல நீங்க எத முதல் நிலைமொழின்னு சொல்றீங்க? புல் கூட்டல் மரம். நிலைமொழினா புல் மேம் இந்த புல் அப்படின்னா என்ன வருமொழினா அர்த்தம்? உணர்ச்சியில முதலில் நிற்கும் சொல். முதல்ல இதே இருக்கிற புணர்ச்சியில சொல்லு வந்து சேரக்கூடிய சொல். இந்த மரம்க்கு தான் என்ன சொல்லுவாங்க? வந்து சேர்றது வருமொழி வருமொழி. ஓகேவா? அவ்வளவுதான். அடுத்தது தேன் கூட்டல் காடிது. கடிதுப்பா, காடிதுன்னு சொல்லிருக்கு. இது எப்படி ஸ்பெல்லிங் மிஸ்டேக். தேன் கூட்டல் கடிது. இத சேர்த்து எழுதுனீங்கன்னா என்ன எப்படி வரும்? தேங்கடிது ஆ பி ஓகே. ஆப்ஷன் தேன் கூட்டல் கடிது, தேன் கடிது. ஓகே. உணர்ச்சியற்ற நிலை. இல்லைன்னா ஒரு விஷயத்துல பற்றே இல்லாம இருக்கறதுக்கு என்ன சொல்லுவாங்க? ம்ஹ்ம். ம். அப்பாத்தி. அப்பாத்தின்னு சொல்லுவாங்க. எதுலயுமே உணர்ச்சி இல்ல, பற்றின்மை அப்படின்னா. அப்பாத்தி. ஓகேவா? எம்பத்தினா என்ன? சிம்பத்தினா என்ன? எம்பத்தி, சிம்பத்தி. இதே பத்தி தான். இஎம் போட்டா எம்பதி. ஓகே. எஸ்ஒய்எம் போட்டா சிம்பதி. வாட் டஸ் இட் மீன்? சிம்பதினா இவனுக்கெல்லாம் சிம்பதியே காட்டக்கூடாது அப்படிம்பாங்க. அப்படின்னா அவனுக்கு இரக்கம் கருணை காட்டக்கூடாது, இறங்கி கருணை காட்டக்கூடாது. அந்த மாதிரி சிம்பதி. எம்பதினா என்னன்னா, அடுத்தவங்க நிலையில நம்மள வச்சு பார்க்கறது. ஒருத்தவங்க வந்து பெக் பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, நம்ம காசு போடணும். ஐயோ! நம்ம ஏதோ நமக்கு கடவுள் இந்த அளவுக்கு நல்ல வழி காட்டிட்டு இருக்காங்க. ஆனா இவங்களுக்கு இவ்ளோ கஷ்டமா காமிட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது நம்ம அததான் எம்பதின்னு சொல்லுவாங்க. அடுத்தவரோட நிலையில நம்மள வச்சு பார்க்கறது. நானா இருந்தா என்ன பண்ணியிருப்பேன்? இப்ப நீங்க சொல்லலாம். ஒரு 1/2 அன் ஹவர்ல 56 கொஸ்டின் தான் பார்த்திருக்கேன். இதே நீங்க எம்பதி பண்றீங்க. இந்த மேம் ரொம்ப ஸ்லோ. இதே நானா இருந்தா 100 முடிச்சிருப்பேன். சோ அந்த மாரி அடுத்தவங்க நிலையில இருந்து பார்க்கறது எம்பதி. ஓகே. அடுத்து மயங்கொலி பொருள் சொல்லுங்க. இரும்பு, இரும்பு. இதுக்கு என்ன மீனிங்? இரும்பு. இரும்பு, இரும்பு. ஏதோ ஒண்ணுக்கு சொல்லுங்க. இது இல்லைன்னா ஆப்ஷன் எலிமினேட் பண்ணுங்க. ஆப்ஷன் இது வரவே வராது அப்படிங்கிற மாரி கூட சொன்னீங்கன்னா போதும். கஷ்டம் தான். இது வந்து அந்த புக்ல இருந்துச்சு. கஷ்டம் தான். சரி, ஒரு க்ளூ. இதுல ஒரு ஒரு மீனிங் நமக்கு தெரியவே தெரியாது. இந்த ஆப்ஷன்ல இருக்கிற ஒரு மீன் வந்து நமக்கு தெரியவே தெரியாது. இதுக்கு என்ன இங்க பாருங்க. குறுங்காடுனா தெரியும். செங்காந்தல்னா தெரியும். கிம்புரி ஒண்ணு தெரியாது தெரியவே தெரியாது. ஆமா. கிம்புரி இதுதான் ஆன்சர். தெரியாது மேம் கிம்புரினா என்ன அப்படின்னா, நம்ம தோள்ல போடக்கூடிய ஒரு அணிகலன். இல்லைன்னா கிரீடம் இருக்குல்ல. கிரீடத்துல இருக்கக்கூடிய ஒரு உறுப்புன்னு நம்ம சொல்லலாம். அவ்வளவுதான். ஓகேவா? கிம்புரினா ஒரு தோல். தோல்ல அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன தான் நம்ம கிம்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சம்டைம் வந்து அ யானையோட கொம்புல வந்து பதிக்கக்கூடிய ஒரு அணிகலன். அ யானையோட கொம்புல. இல்லைன்னா தலையில சுடுறோம்ல மகுடம். அதுல இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த உறுப்பு. அதுதான் கிம்புரி அப்படின்னு சொல்லுவாங்க. சோ கிம்புரிங்கிறதுக்கு என்ன ரகரம்? இரும்பு ரகரம். நம்ம அயானுக்கு போடுவோம்ல. அயானுக்கு போடக்கூடியது கிம்புரிக்கு போட்டிருக்காங்க. அடுத்தது இரும்பு வந்து குறுங்காடத்தான் குறுங்காடு இரும்பு. நீங்க பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு லெசன்ல காட்டோட இன்னொரு பேர்ல வரும் மேம் ஆ, இருப்பு காடு காடுகளோட நெறைய பேரு குடுத்திருப்பாங்க அதுக்கு மீனிங். சோ அதுல காட்டுக்கு காட்டோட இன்னொரு பெயர் தான் இது இரும்பு. சரி நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல இத கேட்பேன். நீங்க மறக்காம சொல்லணும். சரியா? அடுத்த செஷன் ஜிஎஸ் வந்து இதே மாரி கொஸ்டின் ஆன்சர் நான் காட்சி டிஸ்கஸ் பண்றேன். வரீங்களா? தூங்குறீங்களா? வரும் ம். வாட் அபௌட் அதர்ஸ்? மெசேஜ் கூட பண்ணுங்க. நோ ப்ராப்ளம்.
வாங்க இப்ப இருக்க பார்ட்டிசிபென்ட்ல அட்லீஸ்ட் ஒரு half ஆஃப் தம் வந்தீங்கன்னா கூட ஐ கண்டினியூ த செஷன். இதுக்கு ரெக்கார்டு வந்து நம்ம பெய்டு பேட்ச் ஸ்டூடெண்ட் நீங்க ரெக்கார்டட் வாங்கிக்கோங்க. அண்ட் 1 மினிட்ல இந்த செஷன் முடிஞ்சிரும். எக்ஸாக்ட்டா நான் எப்ப எண்ட் ஆகுதோ அப்ப இருந்து 10 மினிட் அப்புறம் நீங்க வாங்க. ஓகேவா? கண்டினியூ பண்ணலாம். ஓகே. இவன் அப்படின்னு என்னப்பா சொல்றாங்க? இவன் இவன்னா சுட்டு இதுக்கு என்ன பேரு. பேரு? இவன்னா அவன், இவன் அப்படின்னா அவன சுட்டுறோம். சுட்டு பேரு. அந்த மாதிரி இதே ஒண்ணுதான் B option option. இருக்கு. ம். B option. 3 சொல்லி நகரம் இவன் வந்துச்சுன்னா என்ன சொல்றாங்கன்னா இந்த இவ்விடம். இடம், இவ்விடம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. அடுத்து பாருங்க ஒரு அசசன் ரீசன் சரி ஸ்டேட்மெண்ட்ஸ். ஒன்றன்பால் வினைமுற்று பெரும்பாலும் ரூ விகுதியை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வந்தது, வந்துற்று, போயிற்று, உடைந்து போயிற்று, பானை உடைந்து போயிற்று.